சென்ட்ரல் கவர்மெண்ட் 1.27 லட்சம் கோடிக்கு செமி கண்டக்டர் அவுட்லே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்னவெல்லாம் நடக்க போகுது, என்ன கம்பெனிஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆக போறாங்க, எந்தெந்த கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனும் அட்வைஸும் கொடுக்க போகிறது இல்லை. அதனால இதில் ஏதாவது நான் ஸ்டாக் மென்ஷன் பண்ணுறேன்னா அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செவி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. அடுத்து முக்கியமான மேட்டர், இது வரைக்கும் நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கல, டேர்ம் இன்சூரன்ஸ் இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்க டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு, எந்த செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா growth இருக்கும், அடுத்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல நல்ல நிலைமைக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வளரக்கூடிய ஒரு ஏரியா, வளரக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரா இருக்கு. ஸோ செமிகண்டக்டருக்கு பெரிய அளவில் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.27 லட்சம் கோடி, எக்ஸாக்டா சொன்னா 1,27,500 கோடி ரூபாயை செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்காக அவுட்லே அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். போன வருஷம் வந்து இது ஒரு 67,000 கோடி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதுக்குள்ள என்னவெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா ஒரு 6 ஏரியா இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் பில்லர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன், செமிகண்டக்டருக்கான டிசைனிங் ஒர்க்கை பண்ணக்கூடிய வேலை. இதுல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 105 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதுக்குள்ள இருக்கிறாங்க. செகண்ட் பில்லரா எதை சொல்றாங்கன்னா மெஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல். இப்போ செமிகண்டக்டர் தயாரிக்கணும்னா அந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு மெஷின்ஸ் வேணும்ல, அந்த மெஷினையும் அந்த மெட்டீரியலையும் ப்ரொக்யூர் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை பண்றது, அதுதான் வந்து செகண்ட் பில்லர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் பில்லர்ல வந்து செட்டிங் அப் மோர் ஃபேப்ஸ். ஸோ இதுக்குள்ள என்ன வருதுன்னா சிலிகான் ஃபேப் வருது, செமிகண்டக்டர் காம்பவுண்ட் செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் வருது, அதுக்கப்புறம் டிஸ்கிரீட் காம்போனன்ட் ஃபேப்ஸ், டிஸ்பிளே ஃபேப்ஸ் எல்லாமே வருது. எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் இந்த செட்டிங் அப் மோர் ஃபேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஃபேப்ஸ் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஏடிஎம்பி அண்ட் ஓஎஸ்ஏடி இண்டஸ்ட்ரி. ஏடிஎம்பினா அசம்பிளி டெஸ்டிங் மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கேஜிங் அப்படின்னு அர்த்தம். ஓஎஸ்ஏடினா அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். ஸோ இந்த உலகம் வந்து இந்தியாவை ஒரு அல்டர்னேட்டிவ் பிளேஸாக பார்க்கலாம் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்குமே, ஏடிஎம்பிக்கும் ஓஎஸ்ஏடிக்கும். அதனால கூடிய விரைவில் இதில் நிறைய நிறுவனங்கள் உள்ள வருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அடுத்த ஃபிஃப்த் பில்லராக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 28 மில்லிமீட்டர்லேருந்து 110 நானோமீட்டர் அப்படிங்கிற சைஸுக்கு நாம் செமிகண்டக்டர் தயாரிக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆல்ரெடி இருக்கு. இதில் இப்போ தைவானில் இருக்கிற, கொரியாவில் இருக்கிற கம்பெனி, இப்போ டிஎஸ்எம்சி மாதிரியான கம்பெனிஸ்லாம் ரொம்ப சின்ன சைஸில் தயாரிக்கிறாங்க. அதாவது 1 நானோமீட்டர் சைஸ்லாம் இன்னைக்கு வந்து செமிகண்டக்டர் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் கீழே போயிட்டு 0.7 நானோமீட்டர் அந்த சைஸில் உருவாக்குறதுக்கு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக நம்ம நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு அடுத்த பார்ட்டு இதில் வருது. அதுக்கப்புறம் டேலண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட்டை இதில் ஒதுக்குறாங்க. இது வரைக்கும் 315 யூனிவர்சிட்டி ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்களாம் இந்த காம்ப்ளெக்ஸ் டிசைனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 68,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்களாம். 315 யூனிவர்சிட்டிஸ் வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. ஏற்கனவே இதில் ஒரு 68,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் 12 மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் 1.6 lakh crore சொல்கிறாங்க. அந்த கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கும், அந்த எந்த கம்பெனி அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது ரெண்டும் சேர்ந்தது. ஸோ இதுக்குள்ள சிலிகான் ஃபேப் வருது, சிலிகான் கார்பைட் ஃபேப் வருது, இன்டகிரேட்டட் கேலியம் நைட்ரைடு மைக்ரோ எல்இடி டிஸ்பிளே ஃபேப் வருது, அதுக்கப்புறம் 9 பேக்கேஜிங் யூனிட்ஸ் வருது. இந்த 12 அப்ரூவ்டு ப்ரப்போசலில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான கம்பெனியாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரான் இருக்குது, கைன்ஸ் டெக்னாலஜி இருக்குது, சிஜி செமி இருக்குது. அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரொடக்ஷனை கமர்ஷியல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில கம்பெனிஸ் வந்து இந்த இயர்லேயோ நெக்ஸ்ட் இயர்லையோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப நம்ம முக்கியமான மேட்டருக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எல்லாத்துக்குமே தேவையாக இருக்குது. இப்போ தாய்வான் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹப்பாக இருக்குது. மற்ற நாடுகளில் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸில் இந்தியாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவுட்லே எல்லாம் போடுறாங்க கவர்மெண்ட். இந்த ஃபவுண்டேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 1.27 lakh crore அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இந்தியா என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2035 இந்த செமிகண்டக்டர் வேல்யூ செயின் அப்படிங்கிறது 120 பில்லியன்ல இருந்து 150 பில்லியன் டாலராக இருக்கணும். ஸோ அன்னைக்கு உலகத்தினுடைய தேவையில் குறைஞ்சபட்சம்
10% கான்ட்ரிபியூஷன் இந்தியாவிலிருந்து கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ அந்த திட்டத்தில் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அந்த திட்டத்துக்குள்ளே எந்த கம்பெனிலாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கெய்ன்ஸ் வந்து செமிகண்டக்டர் ரேம், இவங்க ஃபேப்ஸ் அண்ட் ஓஎஸ்ஐடி ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது சிர்மா கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா இஎம்எஸ், பிசிபி இதில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க. பிசிபி கேமரா மாடியூல்ஸ், பிசிபிஎஸ் சர்வீஸ், இது எல்லாமே மொபைலில் இருக்கக்கூடியது, ஆட்டோமேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிப்ஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கான வேலைகளுக்கு இந்த கம்பெனி ரெடி ஆகுது. அடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்சிப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்க வந்து டிசைன் அண்ட் ஐபி ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏஎஸ்ஐசி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஹைலைட்டட் இன் ப்ரியர் ஐஎஸ்எம் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயும் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ் டெக்னாலஜி வருது, சிர்மா வருது, அதுக்கப்புறம் ஆசன் சர்க்கியூட்ஸ் வருது, ஏக்யூஸ்ங்கிற ஒரு கம்பெனி வருது, மைக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வருது, ஆம்பர் வருது, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஃப்பி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வருது. இதெல்லாம் இதில் இருக்குது. அடுத்தது இந்த ஃபவுண்ட்ரே, ஓஎஸ்ஏடி பேக்கேஜிங் இதுக்குள்ள கெய்ன்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் சிஜி செமி, டாடா இந்த கம்பெனிலாம் வருது, டாடா டெக்னாலஜிஸ் இதுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இஎம்எஸ், பிசிபி, ஹெச்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் சிர்மா, ஏஜிஎஸ், ஆசன் சர்க்கியூட்ஸ், அக்யூஸ், எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ ஏற்கனவே இது இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் டிக்ஸாலாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரியான கம்பெனியும் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பிஎல்ஐ ஸ்கீமில் பெனிஃபிட் அடைகிறாங்க. ப்ளஸ் இதுலேயும் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இந்த கம்பெனி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி சொன்ன இந்த ஃபோன்ட்ரே இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அது வரும், டிசைனுக்குள்ள அது வரும். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான், பெகட்ரான், சாம்சங் இந்தியா, டிக்ஸான், ஆசன் சர்க்கியூட்ஸ், ரைசிங் ஸ்டார்ஸ், ஸோ இது இல்லாமல் புதுசாக இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் கெய்ன்ஸ், சிர்மா, எஸ்ஜிஎஸ் வருது, ஜபீல் அப்படிங்கிற கம்பெனி வருது, சாம் மைனாங்கிற கம்பெனி வருது, ஹெச்எஃப்சிஎல் வருது, ஐடிஐ வருது, தேஜஸ் நெட்வொர்க் வருது, விவிடிஎன் வருது. இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரக்கூடிய கம்பெனிஸ். இதில் விஸ்ட்ரான், பெகட்ரான், ஜபீல் அப்படிலாம் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது, ஃபாரின் கம்பெனிஸ் தான். ஒன்ஸ் இவங்க இங்கே அவங்களுடைய சப்சிடியை ஓப்பன் பண்ணுறாங்க, அது வந்து நமக்கு ஐபிஓ வருது அப்படின்னா கவனிக்கலாம். ஸோ இந்த அவுட்லே மூலமாக டைரெக்டாக பெனிஃபிட் அடைகிறதுக்கு எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா மைக்ரான் டெக்னாலஜி. ஏன்னா இவங்க வந்து குஜராத்தில் உள்ள சனந்தில் ஏடிஎம்பி ஃபெசிலிட்டியை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மைக்ரான் டெக்னாலஜி இன்னும் லிஸ்டட் ஸ்பேஸில் இல்லை. வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பிஎஸ்எம்சி கூட கொலாபரேட் பண்ணி டாலராவில் ஒரு ஃபேப் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனிசஸ் அப்படிங்கிற கம்பெனி, ஸ்டார் சிப் பேக்கேஜிங் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. டாடா செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிகியான்ங்கிற கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்க அசம்பிளி டெஸ்ட் அண்ட் ஃபெசிலிட்டிக்காக. அடுத்தது கேயான் செமிகான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுவும் இருக்குது. ஹெச்சிசிஎல் ஃபாக்ஸ்கான் ஜாயின்ட் வெஞ்சர் அப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 6M அப்படிங்கிற ஒரு கம்பெனி, 3D கிளாஸ் சொல்யூஷன்ங்கிற கம்பெனி, சிடிஐஎல்ங்கிற கம்பெனி, ஏஎஸ்ஐபிங்கிற கம்பெனி. இப்போ நான் சொல்கிறதுல வந்து சில கம்பெனிஸ் தான் லிஸ்ட் ஆகாமல் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குது. பட் லிஸ்டட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் இருக்க கம்பெனிஸ் இருக்குது. டாடா டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இதுக்குள்ளே வர்றாங்க. சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் வர்றாங்க, கெய்ன்ஸ் டெக்னாலஜி இருக்கிறாங்க, டிக்ஸான் டெக்னாலஜி இருக்காங்க, சிர்மா ஏஜிஎஸ் இருக்குது, மோஸ்சிப் டெக்னாலஜிஸ் இருக்குது, ஏஎஸ்எம் டெக்னாலஜி இருக்குது, ஆசன்ட் சர்க்கியூட்ஸ் அந்த கம்பெனி இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்டட் ஃபேஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி சொன்னோம் இல்லையா, அதில் முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அது இன்னும் லிஸ்ட் ஆகலை. ஸோ இப்போவே நம்ம எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய பேர், இப்போ நான் சொன்ன கம்பெனியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிஸ் நாளைக்கு ஐபிஓ வர்றாங்க அப்படின்னா அதோடைய ஃபண்டமெண்டல் லெவலுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப யங் ஏஜ்லேயே அந்த கம்பெனியை கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் வந்து ரொம்ப அட்வான்ஸாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேபி இப்போ சொல்கிற கம்பெனிஸில் இது வந்து அன்லிஸ்டடில் இருக்கலாம், அன்லிஸ்டட் ஸ்டாக்காக ட்ரேட் ஆகிட்டு கூட இருக்கலாம். ஆனால் அன்லிஸ்டட் ஸ்டாக்கை வாங்குறது அப்படிங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் அந்த பக்கம் போகாதீங்க, அது வந்து நல்லதில்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த லிஸ்டட் ஸ்பேஸில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம், இதோட செகண்ட் பார்ட்டாக போடுவோம். அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கமெண்ட்ஸு இது சம்மந்தமாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த முடிவு எடுக்கப்படும். பொதுக்குழுவை கூட்டி அதுக்கப்புறம் செயற்குழுவை கூட்டி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படவில்லை, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஒன்று செஞ்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்தீங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.